Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அதாவது கொண்ட கொள்கையில் உறுதி இல்லாமல் விபச்சாரி போல் கண்ட இடத்திற்கு கட்சி தாவுகிறதையெல்லாம் எப்படி நம்ப முடியும்? எப்படி உண்மையாக இருப்பார்கள்? அவ்வாறு இருப்பவர்களை விபச்சாரி என்று சொல்லாமல் வியாபாரி என்றா சொல்ல முடியும்? இப்போ அன்வராஜாவுக்கு உரைக்குமா உரைக்காதா? சேகர் பாபுக்கு உரைக்குமா உரைக்காதா? விஷயம் அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, திமுக அரசை சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது உறுதி. ஸோ நமக்கு என்னம்மா தேவை? வடிவேல் சொல்கிற மாதிரி, எனக்கு நீ லவ் பண்ண என்ன, அவன் லவ் பண்ண மொத்தத்தில் குடும்ப நாசம் ஆகணுன்ற மாதிரி எனக்கு திமுக அந்த முறை வரக்கூடாது. திராவிட அரசியல்ல பார்ப்பனர்கள் வர காரணமா இருந்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எம்ஜிஆரை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசிய தேவை என்ன இருக்கிறது? திமுக தனக்கு எப்பெல்லாம் ஒரு பேராபத்து வருகிறதோ அப்பெல்லாம் இவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை வந்து இந்த மாதிரி இறக்கி விட்டு பேச விடுறதுன்ற ரொம்ப இயல்பு. ஒரு படத்தில் காட்டுவாங்க, பெருசாக உயரமாக ஒருத்தங்க, அந்த மாதிரி தம்மனா பார்க்கும். அந்த மாதிரி அவரை பார்த்துட்டு இருந்தால் இன்றைக்கி அண்ணன் வந்து இந்த குட்டியாக அந்த வாட்டர் கேனை விட சின்னதாக போகிற அளவுக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ராவுத்தர் இப்ராஹிம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏடிஎம்கேல இருந்து அன்வராஜா அவர்கள் வந்து விலகுனார். நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ டிஎம்கேல சேர்ந்து அவருக்கு ஒரு பதவி வேற கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இலக்கிய அணி பொறுப்பை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களோட தலைமையில அந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு. யாருமா? துரைமுருகன் அவர்களோட அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேப்பா, நீங்க வந்து இலக்கிய அணியை வந்து நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்ற பொறுப்பை கொடுத்துருக்காரு அன்வர்ராஜாக்கு. அன்வர்ராஜாக்கு ஆமா, இது சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்லுவோமே. அன்வர்ராஜா எந்த கட்சியிலேருந்து வந்தாருமா? ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்கிறாரு. கட்சி மாறி திமுகவுக்கு வருகிறவர்கள் விபச்சாரிகள் நான் சொல்லல, அதை பாருங்க அவரே சொல்லிட்டு துரைமுருகனே சொல்லிட்டு, அதாவது கொண்ட கொள்கையில் உறுதி இல்லாமல் விபச்சாரி போல் கண்ட இடத்திற்கு கட்சி தாவுகிறதையெல்லாம் எப்படி நம்ப முடியும்? எப்படி உண்மையாக இருப்பார்கள்? அவ்வாறு இருப்பவர்களை விபச்சாரி என்று சொல்லாமல் வியாபாரி என்றா சொல்ல முடியும்? நீர்வளத்துறை அமைச்சர் காட்பாடி துரைமுருகன் கண்டனம். இப்போ அவர் என்னன்னு சொல்லுவாரு? மா விபச்சாரின்னு சொல்றாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றது புரியுது சார். இப்ப அவங்க கட்சிக்கே போயிருக்காங்க, அவர் தலைமையிலே பொறுப்பும் அதைத்தான் சொல்றாரு. கட்சி மாறி வருபவர்களை விபச்சாரின்னு சொல்றாரு. இப்ப அன்வராஜாவுக்கு உரைக்குமா உரைக்காதா? சேகர் பாபுக்கு உரைக்குமா உரைக்காதா? இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா, இல்ல பொறுப்பு நமக்கு வருது அது போதும் அப்படின்னு இருப்பாங்களே? என்னப்பா உன்னை விபச்சாரின்னு ஒரு ஆள் சொல்றாரு, அந்த கட்சியுடைய அதுல எனக்கு பொறுப்பு வருதே அப்படின்னு தானே சார் போறதுக்கு. அப்ப தொடச்சுப்பீங்க, அப்படிதானே? இப்ப அன்வர்ராஜா ஐயா நீங்கள் விபச்சாரின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சேகர் பாபுலாம் நீங்கள் யோசிக்கணும், செந்தில் பாலாஜி யோசிக்கணும், அப்பாவே யோசிக்கணும். இதுக்கு மேலே என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. அதாவது இந்த பொறுப்பு வச்சுட்டு இதுக்கு மேலே அவர் இலக்கியத்தில் என்ன பேச போகிறார்? எனக்கு அவர் இலக்கிய இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க என்ன பதவிமா? இலக்கிய அணி பொறுப்பு. அதில் வந்து கலைஞர் எழுதின புத்தகம்லாம் இருக்குமா? அவர் எழுதின புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிபு விருந்து, அவ்வளோதான் திமுக. இதுக்கு பற்றி நான் பேசுகிறேன். ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களே முடிவு பண்ணிட்டோம் நீ என்னவா இருக்க போகிறீங்க அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், நான் வந்து அவர் சொல்கிற மாதிரி அப்படி தானே ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு ரோசமாக வெளியே வந்தாலும் சரி, இல்லை அவருக்கு எதிர்த்து கண்டனம் தெரிவித்தாலும் சரி, நான் எதுவுமே சொல்லலை. அவர் சொன்னதை நான் ஞாபகப்படுத்த. பாமகல இருந்து ஒரு விஷயம் அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, திமுக அரசை சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுல சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவை எதிர்க்கிறது, இதுல இருந்து என்னோட கேள்வினா, திமுகவை எதிர்த்து பேசுறது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அன்புமணி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த பக்கம் முதல் மாநாட்டில இருந்தே இருக்கட்டும், இல்லைன்னா தன்னோட கட்சி அறிவிச்ச கொள்கைகள் அப்படின்னு வரும்போதே விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, எங்களோட முதல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னோட கேள்வி, இவங்க இரண்டு பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா, சேருவார்களா அப்படின்றத? ஏன்னா ரெண்டு பேரும் எதிரியுமே திமுக தான் போது ஓகே, எதிரிக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வருமா? இல்ல, சேர்ந்தா நல்லது தானே. ஏன்னா அதிகார பகிர்வை நான் வரவேற்கிறேன்னு சொன்னது அன்புமணி அவர்கள். இப்போ தளபதி விஜய் வந்து அதிகார பகிர்வுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அதை முதல்ல வரவேற்றது அவர் தான். இன்னைக்கு பனையூர்ல ஆஃபீஸ் போட்டிருக்கிறது இவர் தான். அன்புமணிக்கு இப்போ புதுசாக ஆஃபீஸ் பனையூர், ஏன் இவ்வளோ காலம் இல்லாமல் திடீர்னு பனையூர் பக்கம் வந்து ஒரு படை எடுத்தார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இது கூட்டணிக்கான நகர்வாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு என்னம்மா தேவை?
வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு நீ லவ் பண்ண என்ன அவன் லவ் பண்ண என்ன மொத்தத்தில் குடும்ப நாசம் ஆகணுன்ற மாதிரி எனக்கு திமுக அந்த முறை வரக்கூடாது. அதற்கு நமக்கு தேவை என்ன, யாரெல்லாம் ஒன்று சேரணுமோ ஒன்று சேருங்க. அதில் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் சீமானே நாளைக்கு மனம் தெரிஞ்சு வந்தால் மட்டும் யோசிங்கன்றேன். ஓபிஎஸ் வந்தால் கிட்டே சேர்க்காதீங்கன்றேன். அவரே பெரிய முதலாளிக்கு தான் விசுவாசமாக இருப்பார். மோடி அமித்ஷாக்குன்னும் பொழுது நம்ம எவ்வளோ பேரோட கூட்டணி வைக்கிறோன்றதை விட யாரோட வைக்கிறோன்றது ரொம்ப மிக முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறது, மக்களை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நேரத்துக்கு நேரம் வந்து அவங்களுடைய தன்மையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம கூட்டணின்ற பேரில் உள்ள சேர்த்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு செஞ்ச அவ்வளோ ஐயக்கத்திலிருந்து நம்ம பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி திடீர்னு வந்து பிரேமலதா அவர்கள் வந்து திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் அவங்களை விமர்சனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய கொடுத்து அப்போ மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் யோசிக்கல தானே, உங்கள் நலன் சார்ந்து ஏதோ யோசிச்சிருக்கீங்கன்ற மாதிரி தானே பொருள்படுது நம்மளுது. ஸோ நம்ம தளபதி வந்து யாரோட கூட்டணி வச்சாலும் வைக்காட்டியும் கிளியர் ஸ்வீப். அதான் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம மாவட்டத்தோறும் பயணிக்கிறோம், எல்லா மாவட்டத்திலையும் பயணிக்கிறோம், என்ன மாதிரியான கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குன்னு பார்க்குறோம் பொழுது யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ வந்து ஒரு மாறுதலையும் பொதுமக்கள் மாறுதலையும் அரசாங்க ஊழியர்கள் குறிப்பாக இந்த துறை எந்த துறைன்னு இல்லை எல்லா துறை சார்ந்த நபர்களும் மாறுதல் எதிர்பார்க்குறாங்கன்னும் பொழுது அந்த மாறுதல் தளபதி விஜயாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் 90% இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்கன்னும் பொழுது கூட்டணி வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது. கிளியராக வந்து மெஜாரிட்டியில் நம்ம தான் நின்னோம், நம்ம தான் நம்மளுடைய ஓட் பேங்கிங் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூகம் சார்ந்து அவங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து அதுதான் போது இவங்க 2 பேரும் சேர்ந்தா எந்த மாதிரி போகும், சேர்றது நமக்கு இன்னும் முடிவா தெரியல. ஆனா சின்னதா ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு இவங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் போது இது ரெண்டும் என்ன மாதிரியான ஒரு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பைலாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் வந்து அந்த கட்சியுடைய மிக முக்கியமான நபர்களாக இருந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கும் தைலாபுரத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைத்திருப்பதாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விதம் வந்து ராமதாஸ் ஐயாட்ட இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை உங்கள் சித்தாந்தத்தை உள்வாங்கிய வண்ணமாக நீங்கள் டிவிக்கோட இணையும் பொழுது நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனால் அந்த இம்பாக்டை வந்து பிற கட்சியில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. பிற கட்சிகள் இப்போ அண்ணன் திரும்பலாம் வந்து நான் சேர்றேன்னு சொன்னாக்கா நம்ப முடியுமா? இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணன் திரும்ப நம்ப முடியாது. நீங்கள் யார் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிளாஸ்டிக் சேர் ஸ்டூல் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து திமுகவுடைய பயணிக்கிறாருன்னும் பொழுது அவரை நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்து திரும்ப விஜய் அவர்கள் இப்படி ஒரு அழைப்பு விடுக்கும் போது திரும்ப அவர்கள் வந்து போவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகப்படியா இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. விஜய் அவர்கள் அதை சொல்லும் போது இவங்க 2 பேரும் இணைவாங்களா, இணைஞ்சா அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னாலும் சரி நான் வந்து திமுக. அதாவது உங்களுக்கு பிரபஞ்சம் எப்பயுமே நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பற்றி கொண்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அடுத்த தளத்துக்கு போயிட முடியும். அந்த வாய்ப்பை வந்து ஏதோ வந்து இலவங்காய் பழுக்குன்னு கீழே உட்காந்துருக்குமா அந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் இலவங்காய் பழுக்க போகிறதுல வெடிச்சு ஒரு நாள் பஞ்சாப் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதுக்கான வேலையை தான் நான் திரும்ப வந்து திமுகவோட பயணம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா குறிப்பாக உங்கள் சமூகம்னு சொல்கிறீங்களா, உங்கள் சமூகத்தினர் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த கட்சி? நீங்கள் ஒரு தனி கட்சி, தனி கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு தலைவராக இருக்கும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் திமுக மாதிரி வழியாக வாரிசுலாம் அண்ணனுக்கு கிடையாது. அண்ணன் வந்து பொது வாழ்க்கையில் இருந்து அரசியலுக்காக திருமணம் முடித்து கொள்ளாமல் இவ்வளவு டெடிகேஷனாக இருக்கக்கூடிய நபர் எதுக்கு திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய திமுகவோட நீங்கள் வந்து நிற்கணும்? திரும்ப அவர்கள் வந்து எம்ஜிஆர் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. திராவிட அரசியல்ல பார்ப்பனர்கள் வர காரணமா இருந்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க, யார் யார் இதை வந்து எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்து என்ன சார் இது குறித்து? இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய ஒரு அரசியல் பிழைன்னு என்னோட இது. அது சிறப்பாக கையாண்டு இருக்கணும். அது மிகப்பெரிய ஒரு விஷயமா, அதை தவற விட்ட ஒரு விஷயம், தவறு செய்யப்பட்ட ஒரு விஷயமும் தவறு செய்யப்பட்ட விஷயம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய மார்பை அறுத்து கொன்றது, பிறப்புறுப்புலேயே மிதிச்சே கொன்னது, நிறைய நபர்களை தலையில் வந்து வச்சு துப்பாக்கியை சுட்டு அடித்து மிக மோசமான ஒரு இனப்படுகொலைன்றது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை. அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்த பிறகு ராஜபக்சேவை சந்தித்த குழுவில் அண்ணன் திருமாவும் இருந்தார். அவரும் சேர்ந்து போய் அவர் கூட வந்து சிரித்து பேசிய காணொலி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதில் கனிமொழி இருந்தாங்க, டிஆர் பாலு இருந்தார். ஸோ இவர்கள் வந்து எவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்த பிறகு எப்படி வந்து உங்களால் வந்து அந்த ஆளை போய் பார்த்து பேச முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து அந்த இனப்படுகொலையில் நடந்ததுக்கு காரணம் திமுகவில் மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே வந்து இப்போ அண்ணன் சீமான் போய் உட்காந்தார் தெரியுமா?
நீங்கள் இதைத்தானே மையமாக பேசுனீங்க. இனப்படுகொலைன்னு சொல்லி அதை வச்சு தான் நீங்கள் வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சது, அதை வச்சு தான் எங்கள் அண்ணன் பிரபாகரன் சொல்லி ஆரம்பிச்சது, அதை வச்சு தான் நீங்கள் பிளப்புவாதல் செஞ்சது, உண்டியல் கொடுக்குனது, திரள் நிதியா திரட்டினது எல்லாமே அதுதான். இதெல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் எப்படி கருணாநிதி மகன் ஸ்டாலினை போய் நேரில் உட்காந்து சந்திக்க முடிஞ்சு? உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினா நீங்களும் ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு போயிருக்கலாம், ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழ் இனத்தை கொன்று குவித்து இன்றைக்கும் ஒரு பகுதி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா. குவியலாக பிணம் இருக்குது, செம்மண்ணின்ற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான அடுத்த மாதம் அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னும் பொழுது, இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த பிறகு நான் திரும்ப இப்படி ஒரு செயல்பாடை செஞ்சுருக்கிறான் பொழுது இது எதை காட்டுது? சந்தர்ப்பவாத அரசியலா பிளப்புவாத அரசியலா ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கு நீங்கள் எம்ஜிஆரை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசிய தேவை என்ன இருக்கிறது? குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் வந்து திமுக தனக்கு எப்போல்லாம் ஒரு பேராபத்து வருகிறதோ அப்போல்லாம் இவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை வந்து இந்த மாதிரி இறக்கி விட்டு பேச வர்றதுன்ற ரொம்ப இயல்பு. நீங்கள் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடிகுண்டு ஒருத்தன் போட்டான் ஞாபகங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா தமுமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக ஜவஹர்லால் வச்சு ஆளுநர் மாளிகை முற்றுகையிடறதுக்கு ஒரு போராட்டம். எதுக்குடா போராடுறீங்கன்னு பார்த்தாக்கா, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் தடையாக இருக்கிறார். உனக்கு அறிவு இருந்தால் நீ ஆளுநர் மாளிகைக்கு போயிருப்பியா, அறிவாலயத்துக்கு போயிருப்பியா? ஏன்னா இவர் கையெழுத்து போட்டால் செல்லுபடி ஆகணும் பொழுது அப்போது திமுக இப்படி ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்யும். அதுக்கேற்ப இன்றைக்கி அண்ணன் அப்படி பேசியிருக்காருன்னும் பொழுது இது எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வுன்னு நம்ம பார்க்கணும்ல. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து அரசியலுக்காக வந்து எம்ஜிஆரை குறித்து அதில் வந்து பார்ப்பனியம் உள்ளே வருவதற்கு எம்ஜிஆர் தான் காரணம், அப்புறம் ஜெயலலிதா கூட பக்கத்தில் உட்காந்து அரசியல் பண்ணீங்க. அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், எனக்கு திமுகவில் அருகில் கூட சேர் கொடுக்க மாட்டாங்க, அந்த அம்மா என் பக்கத்துலேயே சேர் போட சொல்லி என் கூட உட்காந்து பேசினாங்கன்னு சொல்லி அந்த காணொலி இப்போவும் இருக்குது. அப்போது அந்த ஜெயலலிதா அவர்கள் திமுக பற்றி கலைஞர் பற்றி சொன்னது தெரியுமா? இந்த காட்டுறேன் பாருங்க. கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான கவியரசு கண்ணதாசன் டிக்கெட் இல்லாமல் கருணாநிதி ரயில் பிரயாணம் செய்தது குறித்து பலமுறை தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட வனவாசம் புத்தகம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளியாகிவிட்டன. இதில் முதலமைச்சர் கருணாநிதி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கவியரசு கண்ணதாசன் உயிருடன் இருக்கும் போதே இதை ஒரு முறை அல்ல பல முறை படித்திருப்பார் கருணாநிதி. அப்பொழுது இதற்கு கருணாநிதி மறுப்பு தெரிவிக்கவில்லையே, இதற்காக கவியரசு கண்ணதாசன் மீது வழக்கும் தொடரவில்லையே. நீங்கள் எல்லோருமே வனவாசம் புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும். படிக்கணுமா? இல்லை, இந்த ஜேர்னலிசம் துறையில் இருக்குன்னா நீங்களும் வனவாசத்தை படித்தாதான் வரலாறு என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் பிளப்புவாத அரசியல்ன்றதெல்லாம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு சொல்லாடல் பார்த்துங்க. இப்போது அண்ணன் திருமா வந்து எவ்வளவு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்குன்னு பார்க்குறாரு. இன்றைக்கு இனப்படுகொலைக்காக வந்து தனியாக சட்டம் போடணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை இன்றைக்கி அவர் நடத்துகிறாரு. யார் எதிர்த்து நடத்த போகிறாரு? மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசு நடத்தணும். மாநில அரசு தான் கோரிக்கை வைக்கணும். நீங்கள் இதை கூட செய்யாட்டி நீங்கள் தொடர்ச்சியாக அவ்வளோ பிரச்சனைக்கு நான் கூட்டிலேருந்து வெளியில் வரேன்றதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணும், மிரட்டணும். செய்வார் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே வெல்லும் சன்னாயகன் ஒரு மாநாடு போட்டார். சாராயத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிட்டு அதில் திமுக காரன் 2 பேரை மேடை ஏற்றி அதில் வந்து திமுக காரன் பேசுகிறான், இங்கே இருந்து வந்த ஒவ்வொருத்தரும் 10 பேரை குடிக்க விட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு போனோம். ஏன்டா நீ கடையை மூட்டினா அந்த மாதிரி குடிக்காமல் இருக்க போகிறானுங்க. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அவர் ஆரம்பித்தது திமுகவை எதிர்த்து மாநாடுன்னு சொல்லி, ஆனால் முடிச்சது கொண்டு போய் மோடி எதிர்த்து. ஸோ இப்படி தான் நான் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கணும் பொழுது என்றைக்குமே நீங்கள் வந்து சரியான விஷயத்தை புரிதலோடு அரசியல் பேசினா உங்களுடைய வேல்யூ கூடும். இப்படி வந்து பிளப்புவாத அரசியல் நடத்த ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுடைய வேல்யூ வந்து டு தி கோர் குறையும். அதுவும் திமுக கூட இருக்கிறீங்க. ஏற்கனவே வந்து இப்போ அவர் பயணிக்கிறது கட்டுமரத்தில் ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அந்த கூட்டணி தானே. கலைஞர் சொன்னார்ல, மக்களே என்னது என்னை கடல் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன். முந்தானே தான் நேற்று அவருடைய நினைவு தினம்ல, 7வது நினைவு தினம். நேனாக்கு போனீங்களா? நான் அப்படி தான் வந்தேன். எழுந்து வா கலைஞரே, எழுந்து வா கலைஞரேன்றாங்க. ஏன்டா பகுத்தறிவு சித்தாந்தத்தில் பயணிச்ச நீங்கள் செத்து போன நபரை எழுந்து வான்றதும், தயிர் வடையும் முரசொலி பேப்பரில் வச்சு சப்ளை கட்டை வச்சு வாசிக்கிறதும்
ஒன்றும் சொல்றதுக்கு அண்ணன் திருமாவை பற்றி இதுக்கு மேலே திருமா அவர்கள் மேல வந்து இப்போ அதிகப்படியா குற்றச்சாட்டு தான் பார்க்கப்படுது. ஒரு மிகப்பெரிய தலைவர், அதிகப்படியான அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் அவர் முன்னெடுத்து நம்ம பார்த்திருக்கும் போது, இப்போ திமுகவோட சேர்ந்து அவரோட அரசியல் பார்வையே எல்லாம் அரசியல் பண்ற விஷயமே நிறைய மாறி போச்சு அப்படின்ற ஒரு அண்ணன் மேல இருக்கிறது அப்படி வச்சிருந்தாங்க. அந்த இதுல ஒரு படத்துல காட்டுவாங்க, பெருசா உயரமா ஒருத்தனை, அந்த மாதிரி தம்மனா பார்க்கும். அந்த மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அண்ணன் வந்து இந்த குட்டியா அந்த வாட்டர் கேனை விட சின்னதா போற அளவுக்கு அவருடைய டிக்னிட்டியை அவரே குறைச்சிக்கிறாரு அரசியல் களத்துல. அது ரொம்ப மோசமானதா இருக்கு. நீங்கள் போய் ஒரு விஷயத்துக்கு அப்படி குரல் கொடுத்துட்டு வர்றதுன்றது முக்கியம் கிடையாது. கூட்டணியில் இருக்கும் பொழுது அழுத்தம் கொடுக்கணும். குரல் கொடுப்பதுன்றது யார் வேணா கொடுக்கலாமா? சாமானிய மனிதனும் அதுக்காக குரல் கொடுப்பான். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நெருக்கடி ஏற்படுத்துவது தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவையே தவிர, நீங்கள் புதுசாக வந்து எலெக்ஷன் டயத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு குரல் வித்தை காட்டுற மாதிரி இது ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் வித்தை, அவ்வளோதான். அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு, யார் யார் என்ன பேசியிருக்காங்கன்ற நிறைய விஷயங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.